நானும் கவுண்டமணி என்ன பேசிக்கோ, கவுண்டமணி என்ன சொல்லுவார், சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்காம இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஏதாச்சும் ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணும்ல. முதலாளி கேட்பான்ல, அப்போ இத்தனை மாடு ஓட்டிட்டு போனால் திருப்பி வர கணக்கு கரெக்டாக இருக்காது நம்மளுக்கு. அப்போ காமெடியாக பேசிட்டு இருக்கோம். அதனால என்ன இந்த படத்தில் தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர் 2 பேர் பாருங்க, என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாம அப்படியே இருக்கிறாங்க. இல்ல இந்த ஏஜ்ல அந்த அளவுக்கு பாருங்க, சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குது. இந்த பிக்குன்னு ஒரு கண்டுபிடிக்கணும்னு வைக்கல, நாங்கெல்லாம் மனப்பாற நாடு கட்டி பாக்குறதுக்கு எந்த இடத்துலயுமே இது அவருக்கு செட் ஆகலையே, இது ஃபிட் ஆகலையே அப்படின்ற ஒரு தாட்டே நமக்கு எழாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ் ஆல் த்ரூ அவுட் ஹிஸ் கரியர். அவ்வளோ ஒரு லாங் ஜேர்னியில் என்னைக்குமே ஒரு என்டர்டெய்னராக இருந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஒரு மகத்தான ஒரு நபர். அண்ட் அவருடைய மேடை பேச்சு என்னைக்கு வந்து ஸ்டேஜில் ஏறி அவர் மைக் பிடிச்சி பேசினாலும் அதை ரசிக்கிறதுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு இங்கே என்ன பேச போறீங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்குது. சத்யராஜ் சார், ப்ளீஸ் வித் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஐ இன்வைட் யூ டு டாக் a few words, please. ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாத்தியாருக்கு எனக்கு இருக்கிற கனெக்ஷனை பற்றி பேசுறதுன்னா நிறைய பேச முடியும், 1 hour ஆயிரும். வேற விஷயம், அப்புறம் இந்த படத்தில் இருக்கிறவங்க பற்றியே பேச முடியாது, அவ்வளவு இன்சிடென்ட். அது தனியாக ஒரு கதை வச்சுக்கலாம், ஒரு 1 hour ஆகும். எனக்கு என்ன முயற்சின்னா, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி ஞானவேல் ராஜா, அவங்க அப்பா வந்து என்னை விட பெரிய ரசிகர். ஒரு தடவை அப்பா சொன்னாருங்க, ஞானவேல் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படம்னா நோட்டா ஷூட்டிங் இப்போ சொன்னார் எங்கிட்ட. அவர் கோயம்புத்தூர்காரர் தான். நான் 110 தடவை நாரோடி மண் படத்தை பார்த்துருக்கேன். 110 தடவைனா யூடியூப்லேயோ ஃபோன்லேயோ டிவிலையோ தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி 110 தடவை பார்த்துருக்கேன். 3 ஹீரோயின் அவ்வளோ அழகான ஹீரோயின், பானுமதி அம்மா, சரோஜா தேவி அம்மா, எம்என் ராஜன் அம்மா, இவங்க 3 பேரும் 110 தடவையில ஒரு தடவையும் கூட அவங்க முகத்தை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு இந்த படம் அமைஞ்சது ரொம்ப கஷ்டம். கார்த்தி, உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப சேலஞ்சான படம் பருத்தி வீரன். ஏன்னா நீ டவுன்ல பிறந்து வளர்ந்து அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு வந்து பருத்தி வீரன் கேரக்டர் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் கொண்டு வந்து அசத்திட்ட. பட் அதை விட உனக்கு ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் வந்து இந்த வாவாத்தியார் தான். ஏன்னா அது வந்து தலைவர் பேரா இருக்கிறதுனால அதில் நடிச்சு பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதை நீ பிரமாதமா பண்ணியிருப்பேன். இந்த டீசர் எல்லாம் பார்க்கலாம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும். கிருத்தி ஷெட்டி கரெக்டாக சொல்லிட்டுனா, ஷில்பா, எல்லாரும் வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. தம்பி ஆனந்தராஜ், தம்பி சுந்தர் 2 பேர் பாருங்க, என்ன ஏஜ் ஆனாலும் முடி கொட்டாம அப்படியே இருக்கிறாங்க. இல்லை இந்த ஏஜ்ல அந்த அளவுக்கு பாருங்க, சுந்தருக்கு அப்படியே இருக்குது, அவருக்கு அப்படியே இருக்குது. இந்த பிக்குன்னு ஒரு கண்டுபிடிக்கணும்னு வைக்கல, நாங்கெல்லாம் மனப்பாற நாடு கட்டி நானும் கவுண்டமணி என்ன பேசிக்கோ, கவுண்டமணி என்ன சொல்லுவார், சத்யராஜ் இந்த விக்குன்னு ஒன்று கண்டுபிடிக்காம இருந்தால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஏதாச்சும் ஊரில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு 1 2 3 எல்லாம் தெரியணும்ல. முதலாளி கேட்பான்ல, அப்போ இத்தனை மாடு ஓட்டிட்டு போனால் திருப்பி வர கணக்கு கரெக்டாக இருக்காது நம்மளுக்கு. அப்போ காமெடியாக பேசிட்டு இருக்கோம். அதனால என்ன இந்த படத்தில் நலன் வந்து இதை வந்து இந்த படத்தை வேற மாதிரி டீல் பண்ணியிருக்கிறாரு. அதாவது தலைவர் பேர் வச்சுட்டு புரட்சி தலைவர் பேர் எடுக்கிற படம் வந்து ஒரு பழைய மாதிரி இருந்துருமோ அப்படிங்கிறதே இல்லாமல் இன்னைக்கு மாடர்னா நம்ம ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க ரசிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டாரு. இதில் நடந்த காமெடியான விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்றேன். என்ன படம் வந்து டெஃபினட்டாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சினிமாவில் நடிக்க வந்தப்போ கிட்டத்தட்ட ஆச்சு, ஒரு 50 வருஷம் ஆச்சு. நான் 78 முதல் படம் வந்தது. பல்லு எனக்கு இப்பவே பெருசா, அப்போ ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே இந்த முகத்து சதையெல்லாம் இறங்கல, மேல் உதவும் கொஞ்சம் இறங்கி பல்ல மூடிட்டு இருக்குது. இல்லாட்டி அப்பல்ல இந்த அளவுக்கு இருக்கும். போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான், அப்பா கிட்ட போய், அண்ணா பல்லு ரொம்ப பெருசா இருக்குன்னு என்னென்ன பண்றது அப்படின்னு. இது கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பிலே இதெல்லாம் யோசிச்சுட்டு வர வேண்டாமா, இங்க வந்து சொன்னேன். அதே போல தான் கோயம்புத்தூர் இருக்கும்போது இருந்தாலும் பல்லு இங்கேயும் இருக்குது. அண்ணா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கண்ணா அப்படின்னா, மந்த வழியில் ஒரு டாக்டர் பேர் சொல்லி அங்கே போய்
கொஞ்சம் பல்ல ஃபைல் பண்ணி ராவிடுங்க அப்படின்னாரு. நாங்கள் போய் டாக்டர்கிட்ட போய் உட்காந்தாச்சு. காட்டுங்க எல்லாம் காட்டி அந்த ஒரு சின்ன சக்கரை கொடுக்கும். இங்க பல்ல வச்சு தேய்க்கிறாரு. முன்னாடி பவுடரா கொட்டுது. கிட்டத்தட்ட கால்வாசி பல்ல அரைச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா பல்லு சரியாது, பல்லு பெருசா தெரியுது. டாக்டர் அது கலை வெறி, நம்ம வந்து சினிமா நடிச்சு ஆகணும். டாக்டர் இன்னும் ஓட்டுங்க, டாக்டர் இன்னும் ஓட்டுங்க, பவுடரா தெரியுது. இனிமே பண்ண முடியாது டாக்டர், பரவாயில்ல டாக்டர், இன்னும் பல்லு பெருசா இருக்கு, இன்னும் கொஞ்சம் அரைச்சு விடுங்க அப்படின்னா, இதுக்கு மேல அரைச்சோம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, சூடா காஃபியும் சாப்பிட முடியாது, பரவாயில்லையா அப்படின்னாரு. பரவாயில்ல டாக்டர் பண்ணுங்க, இதுக்கு மேல பண்ண மாட்டேன் அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பல்ல சின்னது பண்ணி நடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 250 படம் நடிச்சதுக்கு அப்புறம் கார்த்திகிட்ட வந்து மாட்டினா, நலன் குமார் சாமி சார் இந்த படத்துல இதில் நான் வில்லனா நடிச்சுக்கிறேன், வாத்தியார் படத்தில் வில்லனா நடிச்சுக்கிறேன் பாருங்க, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப் பண்ணலாம் சார், என்ன சார் பண்ண, பல்லு வச்சுட்டா சார். சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பல்லு சைஸ் குறைஞ்சிட்டா சார் நடிக்கவே வந்தேன். பல்லு வைக்கிறதுனா சார் சின்ன பல்லு பாரு, கார்த்திக் எல்லாம் வைக்கலாம், கார்த்திக் வைக்கலாம், கமல் சார் தான் ஃபர்ஸ்ட் வச்சாரு, கல்யாண ராமன் தான் ஃபர்ஸ்ட் கமல் சார் பல்லு வச்சாருன்னா, கமல் சார் கல்லு சின்ன பல்லுங்க போது அதுக்கு மேல பிக்ஸ் பண்ணா அந்த பெரிய, நம்மளுக்கு ஏற்கனவே மாட்டு பல்லு மாதிரி இருக்குது, இதுக்கு மேல ஒரு பெரிய பல்ல எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் அது பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஒரு பல்ல வச்சுட்டு நடிச்சுக்கிறேன். அப்பா வந்து பல்ல சின்னது பண்ணி விட்டாரு, மகன் வந்து பல்ல பெருசு பண்ணி விட்டாரு. என்ன பண்றது? எனக்கு இந்த படம் ரொம்ப நம்பிக்கையா இருக்குது. அதனால வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா ஜெயிக்கணும். தம்பி ஞானவேல்ராஜாக்காக கண்டிப்பா ஜெயிக்கணும், தம்பி கார்த்திக்காக ஜெயிக்கணும். தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல தருணத்துல வருது. நான் அன்னைக்கு பேசும்போது அவங்க ஆங்கர் அவங்க அர்ச்சனா வந்து கை தட்டினாங்க. நான் லைனா வாத்தியார் படம் சொல்லிட்டு இருந்தேன். 1964 வேட்டைக்காரன், 64 பொங்கலுக்கு வேட்டைக்காரன், 65 பொங்கலுக்கு எங்க வீட்டுக்குள்ளே, 66 பொங்கலுக்கு அன்பேவா, 67 பொங்கலுக்கு தாய்க்கு தலைமகன், 69 பொங்கலுக்கு மாட்டுக்காரன், அப்படின்னு லைனா அடிச்சுட்டு வந்து, அடே அப்ப இப்படி ஒரு எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்றாங்க. அதே மாதிரி 26 பொங்கலுக்கு வா வாத்தியார். நன்றி, வணக்கம்.